நீங்கள் ரொம்ப நல்லவனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். ஏன்னா இது ஒரு கேரக்டரோட ஸ்டோரி கிடையாது, இல்லை யாரோ ஒருத்தரோட ஸ்டோரியும் கிடையாது. இது நீங்கள் நைட் தூங்கும் போது சீலிங்கை பார்த்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் யாருக்கும் தெரியாமல் பேசிக்கிற ஒரு குரல். இது மோட்டிவேஷன் வீடியோ இல்லை, இது உங்கள் மனசில் இருக்கிற ஒரு ட்ரூத். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பேர் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காமே வாழறாங்க. நல்லவனாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னா, நல்லவனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் சைலண்ட்டாக கஷ்டம் ரொம்ப வரும். ரவின்னு ஒரு பையன், அவன் ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது, ரொம்ப லவுடான பர்சனும் கிடையாது. ஆனால் அவன் ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே ஸ்மூத்தாக நடக்காது. ஆஃபீஸில் எல்லாருமே டைமுக்கு போயிடுவாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு ஒர்க் முடியல அப்படின்னா ரவி இருக்கான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் எல்லாரும் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க, ஆனால் அதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது ரவியாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபன்னுக்காக கூடி பேசுவாங்க, ஆனால் ஏதாவது ப்ராப்ளம்னு வந்துட்டா ஃபர்ஸ்ட்டு ரவியை தான் கூப்பிடுவாங்க. அவன் யாருக்கிட்டையுமே இல்லை முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டான், ஏன்னா அவன் நல்லவன். ஒரு நாள் ரவி ரொம்ப டயர்டாயிட்டான். அவனோட உடம்பும் டயர்டாயிடுச்சு, மனசும் டயர்டாயிடுச்சு. அவன் நைட்டு பெட்டில் படுத்துட்டு மேலே சீலிங்கை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு கொஷின் வருது, எல்லாருக்கும் நான் இருக்கேன் ஆனால் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு. அவன் அழலை, அழுதா எல்லாரும் அவன் வீக்குன்னு சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம். ஸோ சிரிச்சான். அந்த சிரிப்பு அவனுக்குள்ள இருந்த வலியை மறைச்சிடுச்சு. ரொம்ப பேர் இப்படிதான் இருப்பாங்க. வெளியில பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ ப்ரோக்காக இருப்பாங்க. சொசைட்டி இப்படிதான் சட்டம் போட்டு அவன் கஷ்டத்தை சொன்னா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுவே அந்த கஷ்டத்தை மறைச்சு அவன் வாழறான் அப்படின்னும் போது இங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் லோட் பண்ணுவாங்க. இதுதான் கஷ்டமான உண்மை. நல்லவனா இருக்கிறது தப்பில்லை, ஆனா எல்லாருக்காகவும் உங்களோட மனசை உடைச்சிட்டு இருக்கிறது நல்லதனம் இல்லை, அது ரொம்ப வலி. ஒரு நாள் ரவி புரிஞ்சுக்கிட்டான், நல்லவனா இருக்கணும்னா முதல்ல நம்மளுக்கு நல்லவனா இருக்கணும். இனி எல்லாருக்கும் எஸ் சொல்லணும்னு இல்லை, எல்லா வலியையும் தாங்கணும்னு இல்லை. அந்த நாள்ல இருந்து ரவி ரொம்ப பெருசா மாறல, ஆனா அவனோட சிரிப்புல ஒரு உண்மை இருந்தது. இந்த ஸ்டோரி ரவியை பத்தி இல்லை, ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாரோ ஒருத்தர் பற்றி தான். இப்போ ஃபோன் ஸ்க்ரீனை பார்த்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற அந்த மனசை பற்றி. இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் நல்லவனாக இருந்தால் உங்களை நீங்கள் எத்தனை தடவை கஷ்டப்படுத்திருக்கீங்க? அண்ட் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன், எல்லாருக்கும் உங்களோட டைம், உங்களுடைய லவ், உங்களுடைய எனர்ஜி கொடுத்துட்டு கடைசியில் உங்களுக்கு என்ன மிச்சம் வந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கதையில் வர ரவி மாதிரி உங்களோட லைஃப் இருந்துச்சுன்னா முடிச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனால் தயவு செஞ்சு உங்களை நீங்களே தொலைச்சிடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சிரிக்கலாம், யோசிக்கலாம், கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணலாம். ஃப்ரம் LTH.